வெல்கம் டு டே 3 vlog ஆஃப் மால்தீவ்ஸ். ஸோ டே 3ல வந்து எங்களுக்கு மார்னிங் வந்து ஃப்ளோட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். ஸோ நான் வந்து ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் யூஸ்வலாக ரெசார்ட்டில் இந்த மாதிரி நீங்கள் செக்இன் பண்ணாலே அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு கப்புள்ஸ்க்குமே ஒரு பட்லர் அலோகேட் பண்ணி விட்ருவாங்க. லைக் அவங்க தான் வந்து அந்த கப்புளுக்கு அந்த ஜேர்னி அந்த ஹோட்டலில் உள்ள ஜேர்னி முடிகிற வரைக்கும் அவங்க கூடயே இருப்பாங்க. எல்லாமே அவங்களோட ஐட்டினரியிலேருந்து எல்லாமே அவங்க தான் வந்து பிளான் பண்ணி அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நாங்கள் இந்தியன் ஃபுட் வேணும்னு சொல்கிறத மறந்தனால எங்களுக்கு நார்மலாக யூஸ்வலாக ஃப்ரெஞ்ச் டிஷ்ஷஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் அப்புறம் மெயின் ரெஸ்டாரண்ட்டில் வந்து லன்ச் எல்லாமே முடிச்சிட்டோம். பிகாஸ் அன்றைக்கி ஈவினிங் வந்து எங்களுக்கு சன்செட் க்ரூஸ் இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் சன்செட் பார்க்காதனால எங்களோட ஐட்டினரியே இதில் ஆட் ஆகிருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட்லேயே ஒரு போட் வந்து அரேஞ்ச் பண்ணி அந்த போட்டில் வந்து கொஞ்சம் கப்புள்ஸாக கூட்டிகிட்டு போய் ஒரு சென்டர் ஆஃப் த கடலில் வந்து நிப்பாட்டிடுவாங்க. நம்ம வந்து அந்த கப்பல் மேலே ஏறணுன்னாலும் அவங்களே அலோ பண்ணாங்க. மேலே டாப்பில் ஏறி நாங்கள் வந்து இங்கே டாப்பில் உட்காந்து தான் நாங்கள் சன்செட் பார்த்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது முடிச்சுட்டு எங்களுக்கு அன்னைக்கு நைட்டு வந்து ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் வந்து நைட் டின்னர். ஸோ நாங்கள் டேரெக்டாக அங்கே வாக்கின் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டேலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு பிடிச்ச குசைன் அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் தான், ஜாப்பனீஸ் குசைன் தான். பிளானிங் டு கம் ஹியர் யூ ஹாவ் டு ட்ரை திஸ் ரெஸ்டாரண்ட். ஸோ டே 3 இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் லாஸ்ட் vlog சொல்லுவேன். அதோட சேர்ந்து நான் எந்த டூரிஸ்ட் மூலமாக புக் பண்ணேன், என்ன டீட்டெயில்ஸ் எப்படி காண்டாக்ட் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபாலோ ஃபார் மோர் சச் வீடியோஸ். பை.